போன பாட்டுல ரெண்டு விதமான பிரச்சனை பார்த்தோம். ஒன்னு, சிவனோட அந்த சாபத்தினால சிவனுக்கு பூஜை கிடையாதுன்னு தச்சன் சபிச்சதுனால சிவனை நம்ம பிரம்மதேவரும் விஷ்ணுவும் கும்பிட முடியாம போகுது. சிவனை கும்பிடாம அவரோட அந்த கோபத்தை தணிக்க முடியாது. ருத்ர ரூபத்துல இருக்கிற அந்த சிவனை மலையறங்க சொல்ல முடியாது. இது ஒரு பிரச்சனைனா, அந்த பக்கத்துல சந்திரன் கல்லாக கிடக்கான், சாக கிடக்கான். அவனை குணப்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு சிவ மந்திரம் இருக்கு. ஆனா அந்த சிவ மந்திரம் சாபத்தினால வேலை செய்யாது, சந்திரனை காப்பாற்ற முடியாது. இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலையில அந்த ஒர்க்க ரெண்டா பிரிச்சுக்கிறாங்க. பிரம்மா, விஷ்ணு அவங்க ரெண்டு பேரு சிவனோட அந்த கோபத்தை தணிக்கிற வேலையை பார்த்தாங்க. இந்த பக்கம் சந்திரனை காப்பாத்துறதுக்காக மார்க்கண்டேய முனியை பாக்குறதுக்காக சந்திரனோட அப்பா நம்ம காசிப முனி எல்லாம் போயிட்டு வந்தாங்க. அதுக்கு மார்க்கண்டேய முனி என்ன சொன்னாரு, தச்சனோட எல்லையை தாண்டி பக்கத்துல இருக்கக்கூடிய பிரகாஷராஜ்யம் அந்த எல்லையில போய் நீங்க பூஜை பண்ணுங்க, பாடியை வச்சு எனக்காக காத்துக்கிட்டு இருங்க. விதி கூடி வந்தா சந்திரன் காப்பாற்றப்படணும்னு விதி இருந்தா ஏதாவது ஒரு வகையில சந்திரன் கண்டிப்பாக காப்பாற்றப்படுவார் அப்படின்னு மார்க்கண்டேய முனி சொல்லி அனுப்பிச்சு வச்சாப்ல. அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத இப்ப நம்ம பார்ப்போம். விஷ்ணுவும் பிரம்மதேவரும் அவங்களோட தெய்வ ரூபத்துல இருந்து மானிட ரூபத்துக்கு, அதுவும் அந்தனர் ரூபத்துக்கு மாறி சதிதேவியை மீட் பண்றாங்க. சதிக்கிட்ட உங்களை பார்க்கும்போது அந்தனர் பெண்ணு மாதிரி தெரியுது, நாங்களும் உங்க குலத்தை சேர்ந்தவங்க தான், அந்தனர்கள் தான், எங்களுக்கு ஒரு உதவி தேவை, நீங்க மறுக்காம செய்யணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு நம்ம சதிதேவி, என்னால பெருசா என்ன செஞ்சிட முடியும், தவிர எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, எங்க அப்பா தேடுவாரு, வீரர்கள் கூட எங்க பக்கத்துல எனக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க, நான் போகணும்னு சொல்றாங்க. இல்ல ஒன்னும் பெருசா நேரமாகாது, உங்க உதவி தேவை, நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும், செய்யணும் அப்படின்னு கேட்க, என்ன உதவி என்ன ஏதுன்னு நம்ம சதிதேவி விசாரிக்க, அதுக்கு நம்ம விஷ்ணு விளக்கம் சொல்ல ஆரம்பிக்கிறார். இது இருக்காரே இந்த பெருசு தாம் புள்ளைய ஒழுங்கா வளர்க்கல, ஒழுங்கா கண்காணிக்கவும் இல்ல, புள்ள வளர்ந்து நிக்கிறா, இப்போ புள்ளைய திருத்தணும், பாவத்துக்கு பிரயாச்சித்தனம் தேடணும், அதுக்கு பரிகாரம் பண்ணணும், அந்த பரிகாரத்துக்கு உங்களோட உதவி இல்லாம எங்களால எதுவும் செய்ய முடியாது தேவி அப்படின்னு கேட்கிறாரு. எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்க, சதியும் சரி என்ன பண்ணணும் அப்படின்னு கேக்குறாங்க. அந்த பக்கம் பார்த்தா சதியோட ரூபத்துல போயிருக்கிற நம்ம லட்சுமி தேவி மண்ணை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அக்காமார்கள் எல்லாம் பாக்குறாங்க, பழகுறாங்க, பட் அவங்களுக்கு வித்தியாசம் தெரியல. காவலர்களும் சதி நினைச்சுட்டு லட்சுமி தேவியை கொண்டு வந்து அவரோட ரூமுக்குள்ள அடைச்சிட்டு, உங்களை ரூமுக்குள்ள அடைத்து விட்டு வெளியே நின்று காவகாக்கணும்னு எங்களுக்கு உத்தரவு இருக்கிறது, அதனால எங்களை மன்னிச்சுக்கங்கம்மா, நீங்க உள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காவலர்கள் வெளியில போக இந்த அம்மா சிரிக்குது. அதுக்கப்புறம் அவங்களோட அந்த சுய ரூபமான தெய்வீக ரூபத்துக்கு மாறி அப்படியே அங்க இருந்து மறைஞ்சு போயிடுறாங்க. அந்த பக்கம் பல கட்ட பேச்சுவார்த்தையிலையும் கூட சதிதேவி, நான் எதுக்குங்க உங்களுக்கு உதவி செய்யணும், அவர் பையன் திருந்துறதுக்கும் எனக்கு என்ன சம்பந்தம், எதுக்கு தேவையில்லாம என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க, எனக்கு வேலை இருக்கு, எங்க அப்பா தேடுவாரு, நான் முக்கியமான வேலையா வந்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, இல்லமா ஒரு பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் என்ன பண்றாரு, அவரோட பைக்குள்ள கைய விட்டு உள்ள இருந்து சிவலிங்கத்தை அப்படியே வெளியில எடுக்கிறாருங்க. அந்த சிவலிங்கத்தை பார்த்ததுமே இதுக்கு முன்னாடி வரைக்கும் முடியாதுன்னு சொன்னவங்க அந்த லிங்கத்தை பார்த்ததும் அடுத்த செகண்ட் அப்படியே அமைதியாயிராங்க. இவங்க என்ன சொன்னாலும் சரி, சிவ பூஜை பரவாயில்ல சரி அப்படிங்கறத ஒத்துக்கிறாங்க. சிவனுக்கு பூஜைன்னதும் அவங்களுக்கு சந்தோஷம். ஆனா ஒரு கேள்வி கேட்கறாங்க, ஆமா நீங்க எப்படி சிவலிங்கத்தை பூஜை செய்ய முடியும், சிவனுக்கு தான் பூஜை கிடையாது அப்படின்னு சாபம் இருக்கிறதே அப்படின்னு விசாரிக்கிறாங்க. அதுக்கு விஷ்ணு, இந்த பெரியவரோட புள்ளையோட தோஷம் சபிக்கப்பட்ட அந்த சிவனை வணங்கினாதான் விலகும்னு சாஸ்திரம் சொல்லுது, நாங்க என்ன செய்ய அப்படிங்கிறார். இப்ப யாவது உதவி செய்யுங்களேன் அப்படின்னு கேட்க, நீங்க உதவி செய்யலைன்னா இந்த சிவனை எங்களால கும்பிட முடியாது, உதவி செய்யுங்க கிட்டத்தட்ட ஒரு 20-30 தடவை கேட்டாங்க. சிவலிங்கத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த அம்மா சரி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்குள்ள அந்த பக்கம் அப்பா புள்ளைய தேடி ரூமுக்குள்ள போய் பாக்குறாரு, கூப்பிட்டு பாக்குறாரு, சரி அங்க இல்ல, எங்கடா சதியை காணமே அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாங்க. மன்னரோட சத்தத்தை கேட்டுட்டு அங்க இருக்கிற எல்லா பேரும் அடிச்சு பிடிச்சு ஓடி வந்து ரூம் முழுக்க செக் பண்ணி பாக்குறாங்க. செக் பண்ணி பார்த்தா சதிதேவி அங்க இல்ல. அந்த அறிவுகட்ட முட்டா பசங்க எங்கடா வெளியில இருக்காங்க, இவங்களை கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு காவலர்களை கூப்பிட்டு என்ன ஏதுன்னு திட்டினா அவங்க எதிர்த்து ஒரு வார்த்தை பேசல, அப்படியே கம்முன்னே இருக்காங்க. அதே சமயம் பார்த்தா அங்க படுக்கையில தாமரை மலர்கள் இருக்கும். இந்த மலர்கள் இங்க எப்படி வந்தது, யார் வச்சா அப்படி இப்படின்னு சத்தம் போறாரு. காவலர்களை செம திட்டி போய் தேடி கண்டுபிடிச்சு இழுத்துட்டு வாங்க என் பொண்ணு அப்படின்னு சத்தம் போறாரு. அந்த பக்கம் ஒரு வழியா சதிதேவியை சம்மதிக்க வச்சு அவங்கள உட்கார வச்சு அவங்க கையில சிவலிங்கத்தை கொடுத்து சிவலிங்கத்தை பூஜை பண்ற மாதிரி இவங்க சதிதேவியை பூஜை பண்றாங்க. ஆனா இது நம்ம சதிக்கு தெரியாது. அவங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, சிவலிங்கத்தை கையில வச்சுக்கிட்டு உட்கார சொல்றாங்க, நம்ம உட்கார்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. ஆனா உண்மையிலேயே இங்க 2 தெய்வங்கள் எதுக்கே இருக்கக்கூடிய நம்ம சதிதேவியை பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சிவனோட அந்த இன்னொரு பாதியை பூஜை பண்றாங்க. சாபம் கிடைக்கப்பெறாத அந்த ஒரு பாதி நம்ம சதிதானே, அவங்கள வணங்குறாங்க. சதியை கும்பிட அதுவும் எப்பேற்பட்ட தெய்வங்கள் அந்த 2 பேரு, அவங்க 2 பேரு கும்பிட அந்த பக்கம் ருத்ர ரூபத்துல இருக்கிற நம்ம சிவனோட அந்த கோபம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா குறைய ஆரம்பிக்குது. அதே சமயம் இந்த பக்கம் நம்ம நாரதரும் லட்சுமியும் பார்த்து நடக்கிற அந்த லீலைய கண்கொள்ளா காட்சியா பாத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் ருத்ர ரூபத்துல இருக்கிற அந்த சிவனோட ரூபம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு வந்து நம்ம நந்தி முன்னாடி நார்மல் மோடுக்கு வந்து நிக்கிறார், கோபம் தணிஞ்சு நிக்கிறார். அத இந்த பக்கத்துல நம்ம சதிதேவியால கூட உணர முடிகிறது. அவங்க உடம்புலயும் ஒரு மாற்றம், ஏதோ
பதட்டமே இல்லாம கோபமே இல்லாம கொஞ்சம் நார்மலான மாதிரி அவங்க ஃபீல் பண்றாங்க. மன நிம்மதி அவங்களுக்கு கிடைக்குது. அதே சமயம் பார்த்தா அவங்க கையில இருந்த கருப்பு கலர் சிவலிங்கம் இப்போ அப்படியே வெள்ளை கலர்ல மாறி நிக்குதுங்க. இது என்ன அதிசயம்? ஏன் கல்லோட கலரு சிவலிங்கத்தோட கலரு கருப்புல இருந்து வெள்ளைக்கு மாறுச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம சதிதேவி விசாரிக்க யாருமே எதிர்பார்க்காத ஒரு அருமையான ட்விஸ்டிங் நிகழ்ந்திருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நல்லதையும் கெட்டதையும் நீங்க சேர்க்கிறீங்கன்னா என்ன ஆகும்? நல்லது 50%, கெட்டது 50%. ரெண்டையும் சேர்க்கும் போது ரெண்டு பேலன்ஸ் ஆகி நியூட்ரல் ஆயிடும். அதே மாதிரி தான் இங்க சிவனோட ஒரு பாதி சபிக்கப்பட்டது, சிவனோட மறுபாதி நம்ம சதி சபிக்கப்படாதவ. அவளுக்கு இங்க பூஜையே நிகழ்த்தப்பட்டதுனால அதுவும் இதுவும் பேலன்ஸ் ஆகி அந்த சாபம் நியூட்ரல் ஆகி சிவனின் மீது இருந்த அந்த சாபம் இப்போ விலகிடுச்சு. அதை உணர்த்துற வகையில தான் இப்ப சிவலிங்கத்தோட கலரு கருப்பு கலர்ல இருந்து வெள்ளையா மாறி இருக்கு. இத பத்தி இந்த எபிசோட்ல யாருமே விளக்கம் சொல்லல. ஆனா நம்மளால இத ஈஸியா புரிஞ்சுக்க முடியுது. சதியும் பாக்குறாங்க, வெள்ளையாயிடுச்சு. என்ன வெள்ளையாயிடுச்சுன்னு கேட்டுட்டு நிமிந்து பார்த்தா அங்க எதுக்க உட்கார்ந்துகிட்டு இருந்த அந்த ரெண்டு பேரையும் காணோம். சரி, ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு, அது என்னன்னு தான் புரியலன்னு சொல்லிட்டு கையில இருக்கிற அந்த வெள்ளை கலர் சிவலிங்கத்தை எடுத்துக்கிட்டு இவங்க அப்படியே அரண்மனையை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது எதுக்கு நம்ம நாரதர் வராரு. ஆதிபராசக்தி ஆதிபராசக்தி அடியேனின் வணக்கங்கள் அப்படின்னு சொல்லி வணக்கத்தை போட அவங்க விசாரிக்கிறாங்க, வந்தது யாரு, என்ன, எதுக்காக இந்த கருப்பு கலர் சிவலிங்கம் வெள்ளை கலர் ஆச்சு அப்படின்னு விசாரிக்க அதுக்கப்புறம் தான் நம்ம நாரதர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு, தேவி உங்க முன்னாடி உட்கார்ந்துகிட்டு இருந்தது வேற யாரும் இல்ல, சாட்சா உங்க அப்பா தெய்வமா கும்பிட்டுக்கிட்டு இருக்கிற அந்த விஷ்ணுவும் பிரம்மதேவரும் தான். பிரம்மதேவர் யாரு? இந்த பொண்ணோட தாத்தா. முப்பெரும் கடவுள ரெண்டு பெரிய கடவுள்கள் வந்து உங்க முன்னாடி நின்னு உங்களை பூஜை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லும்போது எது என்ன பூஜை பண்ணாங்களா? இல்லையே, சிவலிங்கத்தை தானே பூஜை பண்ணாங்கிற மாதிரி இவங்க சொல்ல, இல்ல இல்ல சிவனுக்கு சாபம் இருந்ததுனால சிவனை கும்பிட முடியாது. அந்த பக்கம் சிவன் பயங்கர கோபப்பட்டு உங்க அப்பாவை கொல்ற ரேஞ்சுக்கு போய் ருத்ர ரூபத்துல போய் நிக்கிறாரு. அவரோட கோபத்தை தணிக்கணும், இல்லைன்னா பிரளயமே ஏற்பட்டு விடும். அதற்காகத்தான் இவங்க சபிக்கப்பட்ட சிவனோட ஒரு பாதியை கும்பிட முடியாதுன்னு சொல்லிவிட்டு சபிக்கப்படாத சிவனின் மறுபாதியான உங்களை பூஜை பண்ணி உங்களுக்கே தெரியாம உங்களை பூஜை பண்ணி அந்த பக்கம் சிவனோட கோபத்தை தணிச்சு சிவனை நார்மல் மோடுக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு அந்த மேட்டர் எல்லாம் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இந்த நல்ல விஷயத்துல சிவனின் மீது இருந்த அந்த சாபமும் நியூட்ரலைஸ் ஆயிடுச்சு அப்படிங்கறதையும் எடுத்து சொல்றாரு. அதை கேட்டதுமே நம்ம சதிதேவிக்கு ரொம்பவே சந்தோஷங்க. பரவாயில்ல, இவ்வளவு அற்புதமான விஷயங்கள் நடந்திருக்கான்னு யோசிக்கிறாங்க. அவங்க கனவுல அடிக்கடி வரக்கூடிய சிவபாதி சக்திபாதி ஒரு ரூபம் இருக்கும் இல்லையா, அந்த ரூபத்தையும் அந்த நாட்டியத்தையும் இவங்க நினைச்சு பாக்குறாங்க. நாரத சொன்னது எல்லாமே சரிங்கிறதையும் புரிஞ்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பக்கம் சந்திரனோட நிலைமையை எடுத்து சொல்றாரு. இந்த மாதிரி உங்க அப்பா சந்திரனை கல்லாக சொல்லி சாபமிட்டு விட்டார், இப்போ சந்திரனை காப்பாத்தணும் அப்படின்னா சிவமந்திரம் மட்டும் தான் உதவி செய்யும். ஆனா சிவமந்திரம் சிவன் சபிக்கப்பட்ட நிலைமையில வேலை செய்யாது. அதனால மார்க்கண்டேய முனி அதுக்கு ஒத்து வராம அப்படியே குகையிலேயே நின்னுட்டாரு. உதவி செய்யணும்னு அவருக்கு மனசு இருக்கு, பட் எதுக்கு வம்புன்னு ஒதுங்கிட்டாரு. இப்போ உங்களோட புண்ணியத்தினால சிவனின் மீது இருந்த அந்த சாபம் இப்போ சரியா போச்சு. இனி சிவமந்திரம் வேலை செய்யும். நீங்க சந்திரனை காப்பாத்துறதா இருந்தா உடனே மார்க்கண்டேய முனியை போய் பாருங்க. அவர் மனசு வச்சா சிவ மந்திரத்தை சொல்லி சிவனை வர சொல்லி இந்த சாபத்தை போக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சந்திரரை காப்பாத்திரலாம் அப்படின்னு நம்ம நாரதர் எடுத்து சொல்ல, அதை கேட்டதுக்கு அப்புறம் தான் சதிதேவி தன்னோட அக்காமார்களோட மாங்கல்யத்தை காப்பாத்துறதுக்காக அவங்க மார்க்கண்டேய முனியை போய் பார்க்கலான்னு முடிவு பண்ணிடுறாங்க. அந்த பக்கம் சந்திரரோட காலு முழுக்கவே கல்லாயிடுச்சு. மார்க்கண்டேய முனியை எப்படி நான் போய் பார்க்கறது, எனக்கு உதவி செய்ய முடியுமான்னு நாரதர் கிட்ட கேட்க, நான் இருக்கிறேன் தாயே வாருங்கள் அப்படின்னு கையோட நாரதர் கூட்டு வந்துறாரு மார்க்கண்டேய முனியோட குகைக்கு. அங்க பார்த்தா பூக்களை பூஜை செய்யக்கூடிய அந்த பூக்களையே நம்ம சதிமேல தூவி வரவேற்கிறாரு மார்க்கண்டேய முனி. வரவேண்டும் வரவேண்டும், சிவனின் மறுபாதியே வரவேண்டும், ஆதிபரா சக்தியே வரவேண்டும் அப்படின்னு வரவேற்கிறாரு. இதெல்லாம் நம்ம சதிதேவிக்கு ரொம்ப புதுசா இருக்கு. மலர்களை தூவி வரவேற்றது மட்டும் இல்லாம ஆலாத்தி எடுக்கிறார். அப்புறம் சதியை உட்கார வச்சு அவங்களோட காலுக்கு காலாபிஷேகமும் செஞ்சு விடுறாரு. எவ்வளவு பெரிய மனுஷன் இவரு, நம்ம காலை பிடிக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி சதிக்கு கொஞ்சம் தயக்கம். என்ன சொல்றதுன்னு தெரியாம தயங்கிக்கிட்டே அப்படியே உட்கார்ந்து இருக்காங்க. நல்ல வேலை, பாலாபிஷேகமும் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் கையோட அவர்கிட்ட பேசி, இந்த மாதிரி சந்திரருக்கு உதவி செய்யணும், உங்களால வர முடியலனாலும் பரவாயில்ல, அந்த சிவமந்திரத்தை எனக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்டு அந்த மந்திரத்தை இவங்க கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் தட்சனோட நாட்டோட எல்லை பகுதியை தாண்டி அந்த பக்கத்துல சந்திரருக்காக ஒரு மிகப்பெரிய பூஜை நடக்குது. காசிபரிசியில இருந்து சந்திரரோட அப்பால இருந்து நம்ம ததீசி குருநாதர் உட்பட எல்லா பேரும் ஒரு பக்கமா இருந்து சாமி கும்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம சந்திரரோட ரெண்டு பொண்டாட்டிகளும் அம்மா கூட சேர்ந்து உட்காந்துக்கிட்டு பூஜை பண்றாங்க. கொஞ்சம் தனியா உட்காந்து நம்ம சதி அவங்களுக்கு கற்பிக்கப்பட்ட அந்த சிவமய மந்திரத்தை சொல்லி சந்திரரை காப்பாத்துறதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது போக ததீசியோட சிஷ்யர்கள், சப்த ரிஷிகள்ல நல்ல ரிஷிகளோட சிஷ்யர்கள் நிறைய பேர் வந்து சிவனை கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு அந்த பக்கத்துல அகோரிகள் இன்னும் சில பேரு மகாதே 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 ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா அப்படின்னு கத்திக்கிட்டு அவங்க இந்த ஏரியாவை கடந்து போறாங்க. ஊர்வலம் மாதிரி வந்திருப்பாங்க போல. இங்க ஏதோ விசேஷமா நடக்குன்னு சொல்லிட்டு இங்க அவங்களும் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அதே கூட்டத்துல சிவனை கும்பிடக்கூடிய சிவமங்க
திருமங்கையர்களும் வந்துகிட்டு இருக்காங்க. அந்த மங்கையர்கள்ல ஒருத்தியா வர்றது யாருன்னு தெரிகிறதா? சாட்சாத் அன்று நாட்டியக்காரியா இருந்தவ இன்னைக்கு சிவனோட பரம பக்தையா இருக்கிற நம்ம மாதங்கி வந்திருக்கிறாங்க. மாதங்கிய சதி பார்த்ததும் அம்புட்டு சந்தோஷம். ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு எல்லாத்தையும் அவங்க அவங்களுக்குள்ள பரிமாறிக்கிறாங்க. பரவாயில்ல, ஒன்னும் பிரச்சனை இல்ல, சந்திரனோட உசுரை காப்பாத்திரலாம், மனதுல சிவனை நினைச்சு நீ விடாம பூஜை பண்ணுன்னு சொல்லிட்டு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த நாள் ஒரு விசேஷமான நாள். அந்த நாள் என்னங்கறத நான் கிளைமேக்ஸ்ல சொல்றேன். கும்பிட்டு இருக்காங்க. சோ ஒரு பக்கம் கல்லாகி கொண்டிருக்கிற சந்திரரை காப்பாத்துறதுக்காக இவ்வளவு பேர் பூஜை செய்யற சமயம், அந்த பக்கம் நம்ம தட்சை என்னன்னா சதிதேவி கொடுத்ததா நினைச்ச 32 அம்சங்களும் கொண்ட மங்கையர் யாரு, ஒரு கன்னிப்பெண் யாரு, நம்ம சதி. அவங்க கொடுத்த மண்ணு நினைச்சு லட்சுமி தேவி கொடுத்த அந்த மண்ணை வச்சு ஒரு கிரகத்தை உருவாக்குற வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காரு நம்ம தட்சன். ஆக்சுவலி நம்ம விஷ்ணு சொன்னது பொய் இல்ல, உண்மைதான். 32 அம்சங்களும் கொண்ட ஒரு கன்னியர் மண் எடுத்து கொடுத்தா ஒரு கிரகத்தை செய்ய சந்திரனுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் உருவாக்குறது சாத்தியமே. ஆனா இங்க மண் எடுத்து கொண்டு வந்து கொடுத்தது யாரு? நம்ம லட்சுமி தேவி. அவங்களுக்கு இல்லாத அம்சங்களா? 32 அம்சங்களும் அவங்களுக்கு இருக்கலாம். பட் அவங்க கல்யாணமானவங்க. சோ டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் செட் ஆகாததுனால நம்ம தட்சன் செய்யற இந்த மந்திர வேலைகள் எல்லாம், இந்த தந்திர வேலைகள் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறது ஒரு $1 மில்லியன் கொஸ்டின் தான். என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்ப்போம். அதே சமயம் அங்க நம்ம தட்சனுக்கு சப்போர்ட் பண்ற ஒரு முனி இருக்காப்ல, அந்த முனி வராப்ல. அவர் நீங்க இப்படி கஷ்டப்பட்டு சந்திரனுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் உருவாக்கிட்டு இருக்கீங்க. அந்த பக்கம் என்னடான்னா உங்க பொண்ணு சந்திரனோட பொண்டாட்டி மாருக, அதுவும் உங்க பொண்ணுகத, உங்க சம்பந்தி, உங்க மருமக புள்ளன்னு எல்லா பேரும் அந்த பக்கத்துல உட்கார்ந்து சந்திரனை காப்பாத்துறதுக்காக எவ்வளவு போராடிக்கிட்டு இருக்காங்க, பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல, என் சாபத்தை அந்த ஆண்டவரே வந்தாலும் எதுவும் செய்ய முடியாது. அதுக்கு முன்னாடி அவங்க சந்திரனை சரி பண்றதுக்கு முன்னாடி நான் இன்னொரு கிரகத்தை உருவாக்கிட்டேன்னா சந்திரன் டம்மி ஆயிருவாப்ல அப்படின்னு சொல்லிட்டு இவர் உருவாக்குற முயற்சியில இருக்கிறார். அந்த பக்கம் பார்த்தா கால்ல இருந்த அந்த கல்லு இப்ப சந்திரனோட முகம் வரைக்கும் வந்துருதுங்க. நெத்தி வரைக்கும் அப்படியே கல்லாயிட்டே இருக்கு. அந்த பக்கத்துல அவர் ரீப்ளேஸ்மெண்ட் உருவாக்கிட்டு இருக்காருல, அந்த ரீப்ளேஸ்மெண்ட்ல கிட்டத்தட்ட மூக்கு வரைக்கும் அவர் உருவாக்கிட்டாரு. அந்த பக்கம் இவ்வளவு பேர் கும்பிடும் போது ஒத்தாளு கூப்பிட்டாலே நம்ம சிவன் வந்துருவாப்ல. இவ்வளவு பேர் கூப்பிடும் போது சிவன் வராமலையா? அதுவும் சிவமய மந்திரத்தை சொல்லி கூப்பிடும் போது வராமலையா? வந்து விட்டார் நமது சிவன். எப்பவும் போல ஒரு புகைக்கு மத்தியில நம்ம சிவன் தோன்றுகிறார். பார்த்ததும் எல்லா பேரும் ஒரு வணக்கத்தை வைக்கிறாங்க. சிவன் வந்ததும் தன்னோட கைகளை உயர்த்தி சிவ மந்திரத்திற்கு மதிப்பு கொடுத்து தன்னோட சக்தியை பயன்படுத்தி கல்லாக கடந்த நம்ம சந்திரனை, அவனோட தலை மூளை வரைக்கும் கல்லாயிருந்தா இந்நேரம் அவனை காப்பாத்திருக்க முடியாது. நல்லவேளை அதுக்குள்ள நம்ம சிவன் சந்திரரை காப்பாத்தி விடுகிறார். அசைவே இல்லாத சந்திரனோட கண்கள் இப்ப அசையுது. அடுத்து உடலை செய்து எந்திரிச்சதும் சிவனை பார்த்ததும் சிவனோட காலில் விழுந்து வணங்குறார். அதே சமயம் அந்த பக்கம் சந்திரர் முழுமையடைஞ்சதுனால சந்திரருக்கு ரீப்ளேஸ்மெண்டா உருவாக்கிட்டு இருந்தாப்ல இல்ல, அது சிலையாகி அப்படியே பொத்துன்னு கீழே விழுந்துருது. ரீப்ளேஸ்மெண்ட் வேலை செய்யல. இந்த பக்கம் தட்சனும் புரிஞ்சுக்கிறான், அந்த பக்கம் சந்திரர் முழுமையடைந்து விட்டார், சந்திரர் குணமடைந்து விட்டார் அப்படின்னு பார்த்து பயங்கர கோபம் வருது. இருந்தாலும் என் சாபத்தை அவ்வளவு ஈஸியா யாராலையும் சரி பண்ணிட முடியாது, தட்சனின் சாபம் நிலைத்து நிற்கும் அப்படின்னு சொல்றாப்ல. அந்த பக்கம் நம்ம சிவன் சந்திரனை பார்த்து, கொஞ்சம் அவசரப்படாத தம்பி, தட்சனோட அந்த சாபத்துல இருந்து நீ கம்ப்ளீட்டா முழுமையா குணமடையல, அப்படி குணப்படுத்தவும் முடியாது. நீ என்ன அவ்வளவு சாதாரண தப்பா பண்ண? எவ்வளவு பெரிய தப்பு பண்ணி இருக்கிற? 2 பொண்டாட்டிய கட்டிப்பியா, அதுல ஒரு பொண்டாட்டிய பொண்டாட்டியாவே நீ நடத்த மாட்டியா? இப்படி இருக்கிறவன் என்ன நடந்திருந்தாலும் அந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிருக்க கூடாதா இல்லையா? அதையும் தாண்டி ஏன் கல்யாணம் பண்ணனு சிவனே சத்தம் போடுற. சொல்ல போனா அந்த தட்சன் தான் மருமகன்னு கூட பார்க்காம உன்னை தண்டிச்சிருக்கிறார். சொந்தக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை பாவம் பார்த்து விடல, தண்டிச்சிருக்கிறார். என்ன தண்டிக்கும் போது தான் மருமகனை மட்டும் தண்டிக்காம நவ கிரகத்துல இருக்கிற சந்திரனையும் தண்டிக்கிறோங்கிற அந்த புத்தி மட்டும் அவர்கிட்ட இல்லாம போயிடுச்சு. எது எப்படியோ அந்த சாபத்துல இருந்து நீ முழுமையா குணமடைய வாய்ப்பு இல்ல, ஏதோ நான் முடிஞ்ச அளவு கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு நம்ம சிவன் சொல்றாரு. இருந்தாலும் மறுபடியும் எல்லாரும் காலில் விழுந்து சந்திரனை காப்பாத்துங்க காப்பாத்துங்க, அவன் தப்ப உணர்ந்துகிட்டா இனிமே 2 மனைவிமாரையும் நல்லபடியா அவர் பாத்துப்பார் அப்படின்னு சொல்றாங்க. பாதிக்கப்பட்டவங்க கூட ஆமா சந்திரனை காப்பாத்துங்க, என் புருஷனை காப்பாத்துங்கன்னு கேட்க சிவன் யோசிக்கிறார், என்ன செய்யலாம்னு யோசிக்கிறார். அன்னைக்கு ரிஷி மார்க்கண்டேய முனிக்கு நீங்க அமரத்துவம் கொடுத்தீங்க, அப்படி இருக்க சந்திரனுக்கு ஏதாவது நீங்க செய்யலாமே அப்படின்னு எல்லா பேரும் கெஞ்சுறாங்க. உடனே நம்ம சிவனும் இதுக்கு ஒரு விமோச்சனம் இருக்கு, எனக்கு ஒரு ஐடியா இருக்கு, அத வேணா செய்யலாம்னு நம்ம சிவனே சொல்றாரு. பிரபஞ்ச அதிபதி தட்சனோட சாபத்தை முழுமையா குணப்படுத்த முடியாது, இருந்தாலும் அந்த சாபத்தோட தன்மையை ஓரளவு என்னால கட்டுப்படுத்த முடியும், கட்டுப்படுத்துகிறேன் அப்படின்னு நம்ம சிவனே சொல்லிடுறாரு. இந்த நாள் சந்திரனை நம்ம சிவன் காப்பாத்தின நாள். நிறைய பேரு ஏதோ பூஜைக்காக ஒண்ணு சேர்ந்துட்டோம். இன்னும் நிறைய பேர் உங்களை பூஜிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. நீங்க கொஞ்சம் இன்னைக்கு ராத்திரி இங்கேயே இருந்து எங்களோட பூஜையை ஏத்து எங்களை ரட்சிக்கணும் சாமி அப்படின்னு வேண்டிக்க சிவனும் சரின்னு ஒத்துக்கிறார். அதற்கான ஏற்பாடுகளை சந்திரன் தலைமையில நீங்களே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட சந்திரன் தலைமையில சிவனை சிறப்பிக்க இன்று ராத்திரி முழுக்க ஏதோ ஒரு பூஜை நடக்க போகுதான். சிவனும் அந்த பூஜையில கலந்துக்கிறாரு. வணக்கத்தை போட்டு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், பாட்டென்ன டான்ஸ் என்ன கூத்தென்ன கும்மாளம் என்ன, எல்லா பேரும் சந்தோஷமா இருக்கணும், அவ்வளவுதான் கான்செப்ட். அந்த நாள் முழுக்க எல்லா பேரும் சந்தோஷமா இருக்காங்க, சிவனையும் சந்தோஷப்படுத்துறாங்க. அதுல நம்ம சிவனோட மனம் குளிர்ந்து
அவங்களோட அபிஷேகத்தை ஏத்துக்கிறார், அவங்களோட அர்ச்சனையை ஏத்துக்கிறார், அவங்களோட பூஜை மலர்களை ஏத்துக்கிறார். நம்ம சந்திரன் பொண்டாட்டிமார்களோட வந்து வணக்கம் வச்சு அவரும் நன்றி சொல்றார். நம்ம சிவனும் எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு அப்படியே எந்திரிச்சு நின்று வானத்தை பார்க்க தட்சனோட சாபத்தோட தன்மையை குறைக்கிறதுக்காக அவர் சில சித்து விளையாட்டுகளை செய்கிறார். அதே சமயம் அங்க நம்ம விஷ்ணு வந்துடுறாரு, பிரம்மதேவர் வந்துடுறாரு. அவங்களும் சிவனை வணங்கி சந்திரரை காப்பாத்துறதுக்காக ஏதாவது செய்யுங்கிற மாதிரி கேட்க இன்னும் சிவன் அவரோட சித்து விளையாட்டுகளை செய்து சந்திரனோட சாபத்தோட ஒரு பகுதியை அவர் ஏத்துக்கிறார். அப்படியே அது சிவனை நோக்கி வருது. சிவனோட தலையில சந்திரனுக்கான அந்த சாபத்தின் தன்மைகள் போய் அப்படியே அரைநிலா வடிவுல போய் சிவனுக்கு கிட்டத்தட்ட அது ஒரு கிரீடம் மாதிரி போய் உட்காந்துக்குது. யாராவது நோட் பண்ணீங்களான்னு தெரியல, பொதுவா சிவனோட தலையில இந்த மாதிரி அரைவட்ட வடிவுல சந்திரன் இருக்கும். ஆனா எபிசோடோட ஸ்டார்டிங்ல இருந்து இந்த சீன் வரைக்கும் அது இல்லாம இருந்தது. யாராவது நோட் பண்ணி கமெண்ட்ல சொன்னீங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா நோட் பண்ணாதவங்க இப்ப நோட் பண்ணிக்கங்க. இப்படித்தான் சிவனோட தலைக்கு சந்திரர் அரை நிலா வடிவுல வந்து உட்கார்ந்தார். இப்ப அதற்கான காரணங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சோ சாபத்தின் தன்மையை அவர் ஏத்துக்கிட்டதுனால சந்திரருக்கு இப்போ பாதி சாபம் பாதி சிவனோட ஆசீர்வாதமும் இருக்கு. அதனால என்ன ஆயிடுதுன்னா முழுமையாக கல்லாக கடவாய் அப்படின்னு நம்ம தட்சன் சபிச்சான் இல்லையா, அதுதாங்க இந்த அமாவாசை. மாசம் 30 நாள்னா 15 நாள் நம்ம சந்திரன் அப்படியே தேய்வாரு, கல்லு மாதிரி அப்படியே தேஞ்சுக்கிட்டே போவாரு. அதைத்தான் நம்ம அமாவாசைங்கிறோம். அதே சமயம் நம்ம சிவனோட ஆசீர்வாதத்தினால அப்படியே தேஞ்சுக்கிட்டே போனவரு அப்படியே முழுசா செத்து போயிடாம மறுபடியும் சிவனோட ஆசீர்வாதத்தினால கொஞ்சம் கொஞ்சமா பிரகாசம் அடைஞ்சு அப்படியே நிலா முழுமையடையும், பௌர்ணமி நாள் மாதிரி போய் முடியும். சோ இப்படி மாசம் 15 நாள் சாபத்தால தேய்றதும் மீதி 15 நாள் சிவ ஆசீர்வாதத்தினால மறுபடியும் வளர்றதுமா நம்ம சந்திரன் சாகாம அப்படியே நீட்டலாவே வாழ்ந்துகிட்டு இருக்காரு. இதுதாங்க அமாவாசை, பௌர்ணமி, வளர்பிற, தேய்பிற இதற்கான பேக் ஸ்டோரி. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க. இப்பேற்பட்ட ஒரு விளக்கம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டவங்க கொஞ்சம் மத்தவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அப்புறம் இந்த நாள் ரொம்ப விசேஷமான நாள்னு சொன்னார்ல நம்ம சிவன், எனக்காக நீங்க இவ்வளவு கிட்டத்தட்ட காலையில விடிகிற சமயம் அவ்வளவு நேரமும் எல்லா பேரும் எனக்காக பூஜை பண்ணிட்டு இருந்தீங்களே, இந்த நாளை சிறப்பு நாளா தான் அறிவிக்கிறதா சொல்றார். இந்த நாளை தான் சிவராத்திரி அப்படின்னு எல்லா பேரும் கொண்டாடணும்னு சொல்றார். இந்த சிவராத்திரி அன்னைக்கு ஃபுல்லா முழிச்சிருந்து எனக்காக என்னை நோக்கி நீங்க என்ன கேட்டாலும் கிடைக்குங்கிறார். சிவராத்திரி அன்னைக்கு சிவனை நினைச்சு அன்னைக்கு நாள் முழுக்க தூங்காம என்ன நீங்க வேண்டிக்கிட்டாலும் வேண்டியது கிடைக்கும், கிட்டுவதற்கான வாய்ப்புகள் அதிகம்னு நம்ம சிவனே சொல்றார். இப்படி தாங்க சிவராத்திரியும் உருவாகுது. மீதி கதையை நெக்ஸ்ட் எபிசோட்ல பாப்போம்.